ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோய்களும் தடைக்காப்பியலும் வினா விடையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ இந்த சீரீஸில் பார்ட் 4 வீடியோ, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஆகிய வீடியோக்களின் லிங்க்ஸு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் அதையும் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. மிக முக்கியமான கேள்வி பதில்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிற முதல் கேள்வி, அதாவது 124வது கேள்வி, மூச்சு திணறலை அறிகுறியாக கொண்ட நோய் என்ன? மூச்சு திணறலை அறிகுறியாக கொண்ட நோய் கரோனரி இதய நோய். சரியான விடை கரோனரி இதய நோய். 125வது கேள்வி, அடிப்போஸ் திசுவின் மிதமிஞ்சிய வளர்ச்சியால் ஏற்படும் நோய் என்ன? அடிப்போஸ் திசுவின் மிதமிஞ்சிய வளர்ச்சியால் ஏற்படும் நோய் ஒபிசிட்டி. ஒபேசிட்டின்னு போட்டிருக்கோம். ஒபிசிட்டி, உடல் பருமன். சரி, 126வது கேள்வி, அனரெக்சியா நெர்வோசா என்பது என்ன நோய்? அனரெக்சியா நெர்வோசா என்பது பசியின்மை நோய். அனரெக்சியா நெர்வோசா என்பது பசியின்மை நோய். 127வது கேள்வி, இதய தசைக்கு தேவைக்கு குறைவான இரத்தம் செல்வதால் இதயத்தில் ஏற்படும் வலி. இதய தசைக்கு தேவைக்கு குறைவான இரத்தம் செல்வதால் இதயத்தில் ஏற்படும் வலி ஆன்ஜினா என்பது. சரியான விடை ஆன்ஜினா. 128வது கேள்வி, இதய வால்வுகளை நிரந்தரமாக பழுதடைய செய்யும் நோய் என்ன? இதய வால்வுகளை நிரந்தரமாக பழுதடைய செய்யும் நோய் ருமாட்டிக் காய்ச்சல். ருமாட்டிக் காய்ச்சல். 129வது கேள்வி, அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறை. அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறை என்பது பாலிபாஜியா. செயல்மிகு தடுப்பூசி திட்டம் என்பது, இது நோய் தடைக்காப்பியல்ல வருது, தடுப்பூசி. செயல்மிகு தடுப்பூசி திட்டம் என்பது தடுப்பூசி. 131, டெங்கு காய்ச்சல் எதனால் பரவுகிறது? டெங்கு காய்ச்சல் பரவுவதற்கு காரணமான கொசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூலெக்ஸ் கொசு. இது பேர் என்ன? கியூலெக்ஸ் கொசு. 132வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த வியாதி வராமல் தடுக்க ட்ரிபிள் ஆன்டிஜன் கொடுக்கப்படுகிறது? முத்தடுப்பு ஊசி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. முத்தடுப்பு ஊசி எது வராமல் இருக்கிறதுக்காக தடுக்கிறது? டிப்தீரியா, டெட்டனஸ் மற்றும் கக்குவான் இருமல். இதை பற்றி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ரிவிஷனுக்காக அங்கே மறுபடியும் வச்சுருக்கோம். 133வது கேள்வி, இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண உதவும் வேதிப்பொருள் என்ன? இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண உதவும் வேதிப்பொருள் சோடியம் 24 என்கின்ற ஐசோடோப்பு. துருப்பிடித்த ஆயுதத்தால் வெட்டப்பட்டால் தோன்றும் நோய் என்ன அப்படின்னா வெரி டேஞ்சரஸ் நோய் டெட்டனஸ். 135வது கேள்வி, ஜீராப்தால்மியா என்பது எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஜீராப்தால்மியா என்பது விட்டமின் ஏ குறைவினால் ஏற்படும் பார்வை இழப்பு. பார்வை இழப்புக்கு இன்னொரு பேர் தான் என்ன? ஜீராப்தால்மியா அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான பகுதி, எந்தெந்த விட்டமின்களால் என்னென்ன நோய்கள் வரும், புரத குறைபாட்டால் என்ன நோய்கள் வரும், இரும்பு சத்து குறைபாடால் என்ன நோய்கள் வரும் அப்படிங்கிற முழு தொகுப்பு தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 136வது கேள்வி, எந்த வைட்டமின் குறைபாட்டினால் பெரிய நோய் வருகிறது? இதற்கான சரியான விடை வைட்டமின் பி. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா வைட்டமின் B12. சரிங்களா? வைட்டமின் B12. 137வது கேள்வி, தைராக்சின் பற்றாக்குறையால் பெரியவர்களுக்கு தோன்றும் நோய் என்ன? தைராக்சின் குறைபாட்டால் பெரியவர்களுக்கு தோன்றும் நோய் மிக்சிட்டியா அப்படிங்கிறது. ஸ்கர்வி எனும் நரம்பு குறைபாடு எந்த வைட்டமின் குறைவால் ஏற்படும்? ஸ்கர்வி என்பது நரம்பு குறைபாடு நோய். அது எந்த வைட்டமின் குறைவால் ஏற்படுகிறது? சரியான விடை வைட்டமின் சி என்பது. அடுத்த கேள்வி பாருங்கள், நெல்லிக்கனியில் என்ன இருக்கும்? வைட்டமின் சி. நெல்லிக்கனியால் எந்த நோய் குணப்படுத்தப்படுகிறது? சரியான விடை ஸ்கர்வி. 140வது கேள்வி, எந்த விட்டமின் குறைவினால் ரிக்கெட்ஸ் நோய் உண்டாகிறது? ரிக்கெட்ஸ் நோய் எந்த குறைபாட்டினால் உண்டாகிறதுனா வைட்டமின் டி குறைபாட்டினால் உருவாகுது. வைட்டமின் சினால் ஸ்கர்வி, வைட்டமின் டினால் ரிக்கெட்ஸ் நோய். சரிதானே? வைட்டமின் டி குறைவினால் ஏற்படும் இன்னொரு நோய் என்ன? வைட்டமின் டி குறைவினால் ஏற்படும் மற்றொரு நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்டியோமலேசியா அப்படிங்கிறது. வைட்டமின் டினால் ஏற்படுற மிக முக்கியமான ஒரு நோய் அஸ்டியோமலேசியா. வைட்டமின் டி குறைவினால் ரிக்கெட்ஸ் நோயும் தோன்றும், வைட்டமின் அஸ்டியோமலேசியா அப்படிங்கிற நோயும் தோன்றும். 42வது கேள்வி, புரத குறைபாட்டினால் தோன்றும் நோய் என்ன? இந்த கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸில் ரிக்கெட்ஸுங்கிறது விட்டமின் டி, ஸ்கர்விங்கிறது விட்டமின் சி, மாலைக்கன் அப்படிங்கிறது விட்டமின் ஏ. சரியான விடை குவாஷியோர்கர். சரியான விடை குவாஷியோர்கர். நம்ம பார்க்க போகிற கடைசி கேள்வி இதுதான், புரத குறைபாட்டால் வரும் மற்றொரு நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ். புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்களில் முதல் நோய் குவாஷியோர்கர், இரண்டாவது நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ் அப்படிங்கிற நோய். நோய்களை பற்றின ஒரு முழு வீடியோ தொகுப்பை நாம் பார்த்து முடிக்கிறோம்.
பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வந்தது. மேற்கொண்டு ஏதாவது கேள்விகள் கேட்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். அதை குறிப்புகளுடன் கூடிய ஒரு சின்ன தொகுப்பாக தொகுத்துருக்கோம். அந்த தொகுப்பை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் குறிப்பு, மஞ்சக்காமாலை எதனால் வருகிறது? கல்லீரலில் சுரக்கும் பித்த நீரின் அளவு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது பித்தப்பையில் நிறைய கற்கள் தோன்றும். கற்கள் முற்றிய நிகழ்வே மஞ்சக்காமாலை எனப்படும். கற்கள் முற்றிய நிகழ்வே மஞ்சள் காமாலை என்று அழைக்கப்படும். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பித்த நீரின் அளவு அதிகமாகும், கற்கள் தோன்றும், கற்கள் முற்றிய நிகழ்வே மஞ்சள் காமாலை. சரி, சிறுநீரக கல்லில் உள்ள வேதிப்பொருள், இதை நம்ம கேள்வியாகவே பார்த்தோம், கால்சியம் ஆக்சலேட், மறந்துடாதீங்க. சிறுநீரக கற்களை அதிர்வலையின் மூலம் சிதைத்து வெளியேற்றும் முறைக்கு என்ன பேருனா லித்தோட்ரிப்சி அப்படின்னு பேர். என்ன பேர் அதுக்கு? லித்தோட்ரிப்சி. மிக முக்கியமான அடுத்த குறிப்பு, இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்தால் அதுக்கு பேர் ஹைப்பர் கிளைசீமியா. மிக முக்கியமான குறிப்பு இது, மறந்துடாதீங்க. இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்தால் அதுக்கு பேர் ஹைப்போகிளைசீமியா. ஹைப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. எது கிளைசிமிக் ஹார்மோன்? இன்சுலின் தான் கிளைசிமிக் ஹார்மோன். இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் சில முறை திரும்பி பாருங்கள். திரும்ப பார்த்தா உங்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகும். சரிதானே? அடுத்த குறிப்பு, ருமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் என்பது சுயத்தடைக்காப்பு நோய். சுயத்தடைக்காப்பு நோய். எய்ட்ஸ் அப்படிங்கிறது நோய் தடைக்காப்பு குறைவு நோய். எய்ட்ஸ்னால் என்னென்னு முன்னாடியே சொன்னேன். உடம்புல உள்ள நோய் தொற்றை எதிர்த்து போராடுற அத்தனை விஷயங்களையும் எய்ட்ஸ் அழித்தொழிக்க முயற்சி பண்ணோம். அதுக்கு பேர் தான் எய்ட்ஸு. எய்ட்ஸ் அப்படிங்கிறது நோய் தடைக்காப்பு குறைவு நோய். ஹைப்பர் சென்சிட்டிவ் அல்லது ஒவ்வாமை நோய் என்பது ஆஸ்துமா. மறந்துடாதீங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பரவும் தன்மையுள்ள நோய்கள், பரவும் தன்மையற்ற நோய்கள். சரி, இங்கே பாருங்களேன். பரவும் தன்மையற்ற நோய்கள் என்னென்ன? டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது நீரிழிவு நோய். டயாபெட்டிஸ் இன்சிபிடல், ஏடிஹெச் ஹார்மோன் குறைவாக சுரக்கிறதுனால ஏற்படுற நோய். கரோனரி இதய நோய், மூச்சு திணறல். சிறுநீரக செயலிழப்பு, உயர் இரத்த அழுத்தம், அல்சீமர் நோய், மூளையை தாக்கும் பக்கவாத நோய்கள், பசியின்மை, அதுக்கு இன்னொரு பேர் அனரெக்சியா நெர்வோசா அப்படிங்கிறது. ஒபிசிட்டி, உடல் பருமன், ஈறுகள் மற்றும் பற்களை சுற்றியுள்ள எலும்புகளை தாக்கும் பயேரியா என்கின்ற நோய். உராலிட்டோசிஸ் அப்படிங்கிற வாய்க்குழியில் ஏற்படும் தொற்றினால் ஏற்படும் பற்சிதைவு நோய். இதெல்லாம் பரவாத நோய்கள். இதில் நாம் பார்த்தது பரவும் தன்மையற்ற நோய்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எளிதில் பரவக்கூடிய நோய்கள், தொற்று நோய்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்தீரியா, நிமோனியா, காலரா, டைஃபாய்டு, மீசல்ஸு, படர்தாமரை, காச நோய், மலேரியா, காலரா, ஆந்த்ராக்ஸு, ராப்பிஸு, லெப்டோஸ்பைரோசிஸ், அதாவது எலியின் சிறுநீர் மூலம் பரவும் லெப்டோஸ்பைரோசிஸ் ஆகிய நோய்கள் தொற்று நோய்கள். இது ஈஸியாக பரவிடும். சரி, எந்தெந்த வழிகளில் இது பரவுதுன்னு பார்க்கலாம். நேரடியாக பரவும் நோய்கள் டிப்தீரியா, நிமோனியா, காலரா, டைஃபாய்டு, மீசல்ஸு. மறைமுகமாக பரவும் நோய் படர்தாமரை. காற்றின் வழி பரவும் நோய் காச நோய். நீரின் மூலம் பரவும் நோய்கள் பார்த்திங்கன்னா டைஃபாய்டு, மலேரியா மற்றும் காலரா. இது அடுத்த பேராகிராஃபாக வந்திருக்கணும். இந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கப்புறம் அடுத்த டைட்டில். விலங்குகள் மூலம் பரவும் நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேரியா கொசு வழியாக, ஆந்த்ராக்ஸ் இறைச்சி பால் வழியாக, ராப்பிஸ் அப்படிங்கிறது நாய் பூனை வழியாக, லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படிங்கிறது எலியின் சிறுநீர் மூலமாக. நோயை பற்றின அடுத்த மிக முக்கியமான குறிப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிவைசஸ், கருவிகள். எந்தெந்த நோய்க்கு என்னென்ன கருவிகளை பயன்படுத்தி நாம் சோதனை செய்கிறோம் அப்படிங்கிறது. இசிஜி அப்படிங்கிறது எலக்ட்ரோ கார்டியோகிராம், இதய மின்னழுத்தமானி. சரிங்களா? எலக்ட்ரோ என்கிபாலியோகிராஃபிங்கிறது அது மூளையின் செயல்பாடுகளை அறிய பயன்படுகிறது. சிடி ஸ்கேனர் அப்படிங்கிறது உடலின் குறுக்கு வெட்டு முப்பரிமாண தோற்றம் காட்ட. லேப்ராஸ்கோபி என்பது மகளிர் உள்ளுறுப்புகளை ஆராய்வதற்கு பயன்படுத்தப்படும் கருவி. எண்டாஸ்கோபி என்பது வாய் அல்லது அறுவை துளை வழியாக உணவு பாதையை ஆராய. அடுத்த நம்ம பார்க்க போகிறது நோய் தடைக்காப்பியல். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இயற்கையாகவே நம்ம உடம்புல ஒரு நோய் தொற்று ஏற்படுது அப்படின்னா அதை எதிர்த்து போராடுறதுக்கு நோய் தடைக்காப்பு உறுப்புகள் உள்ளன. அது முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா தைமஸ் சுரப்பி, எலும்பு மஜ்ஜை, மண்ணீரல், நிணநீர் முடிச்சுகள். சரிதானே? என்னென்ன நிணநீர் முடிச்சுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை நிணநீர் உறுப்பு தைமஸ் சுரப்பி. மிகப்பெரிய நிணநீர் உறுப்பு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க, அது மண்ணீரல். இவற்றுள் மிகப்பெரிய நிணநீர் உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கான சரியான விடை மண்ணீரல். கிராஃப்ட் அப்படிங்கிறது என்ன? கிராஃப்ட் அப்படிங்கிறது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் மாற்றி அமைக்கப்பட்ட திசு. ஆட்டோகிராஃப்ட்னா என்ன? சுய மாற்று உறுப்பு.
ஐசோகிராஃப்ட்னா என்ன? இரட்டையர்களுக்கான உறுப்பு மாற்றம். அல்லோகிராஃப்ட்னா என்ன? ஒரே இன உயிர்களுக்கிடையே உறுப்பு மாற்றம். ஜீனோகிராஃப்ட்டுங்கிறது என்ன? இருவேறு உயிரினங்களுக்கு இடையே உறுப்பு மாற்றம். அடுத்தது நோய் தடைக்காப்பில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் செயல்படுத்தப்படும் தடுப்பூசி திட்டம். பிறந்த குழந்தைக்கு பிசிஜி, அதாவது காசநோய் தடுப்பூசி போடுவாங்க. பேசில்லஸ் கார்மெட்டிக் குரின் அப்படின்னு சொல்கிற காசநோய் தடுப்பூசி. குழந்தை பிறந்து 15 நாட்களுக்குள்ள போட வேண்டியது ஓரல் போலியோ, போலியோ சொட்டு மருந்து. 6வது வாரத்தில் பிறந்த குழந்தைக்கு போட வேண்டிய ஊசி பார்த்திங்கன்னா முத்தடுப்பூசி, டிபிடி, டிப்தீரியா பெர்டூசியஸ் டெட்டனஸ். பெர்டூசியஸ் அப்படின்னா கக்குவான் இருமல். 9லிருந்து 12 மாதங்களுக்குள்ள போட வேண்டிய ஊசி எதுன்னு பார்த்திங்கன்னா தட்டமைக்கான ஊசி மீசல்ஸ். 15 மாதத்துலேருந்து 2 வருடத்துக்குள்ள போட வேண்டிய ஊசி எம்எம்ஆர், மீசல்ஸ், ரூபெல்லா. 2லிருந்து 3 வருடங்கள் இடைவெளியில் குழந்தைக்கு போட வேண்டிய தடுப்பூசி டைஃபாய்டு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ஆக இந்த தொகுப்பை நாங்கள் வெளியிட்ருக்கோம். இதில் எந்த பார்ட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த பார்ட்டோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக முக்கியமான ஒரு ஏரியா இது, நோய்களும் நோய் தடைக்காப்பிலும் அப்படிங்கிறது. இதிலிருந்து எல்லா பரீட்சையிலையும் கேள்விகள் வரும் அப்படிங்கிறதுனால எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துருங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு வர இருக்கும் வீடியோ தொகுப்புகளையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய ETW அகாடமி உங்களை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.